அங்க பாரு சில்லு. ஆமா எனக்கும் விளையாடணும். ஐயோ என்னம்மா நீங்க ஐயோ வானாமா இந்த வெயில்ல. ஐயோ அம்மா பாப்பா என்னையும் உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ அந்த சில்லுதாம்மா. ஓ தள்ளு வழிவிடு. தேவானே அம்மா இச்சா இனியா ஆயா அங்க கோட்டை கால சோசியம்மா வாங்க வாங்க சோசியம் பாக்க எம்பிட்டியா? தலைக்கு 50 காசு. எனக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லு. குந்துங்கம்மா கிளி என்ன சொல்லுதுன்னு பாக்கலையம்மா. வராதவங்க வந்திருக்கிறாங்க. வக்கனையா ஒரு சீட் எடு. அம்மா ராசிக்கு நல்ல சீட்டா ஒண்ணு எடுத்துக்கூட. பெத்தமவன் பித்தாகி பெருஞ்சோமையா இருந்தாலும் உத்தமியே அஞ்சாதே ஒரு குறையும் உனக்கில்லே. முத்துக்கள் மூக்குத்தி மீனாட்சி துணை இருப்பாள். மொத்தத்தில் உன் கவலை முழுவதையும் தீட்டிடுவாய். ஐயோ உன் கிளி ரொம்ப கரெக்டா சொல்லிடுச்சியா. அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுவோமா? சச்சே எனக்கு எதுக்கு தேவானே? இருக்கட்டும்மா கிளி என்னதான் சொல்லுதுன்னு பாப்போமே. இருக்கட்டும்மா எடுக்க சொல்லியா. அம்மாவுக்கு ஒரு சீட் எடுப்பியா? என் கையில கொடுப்பியா? வாடியம்மா வெளியே. ஊரும் அறியாம உலகம்தான் அறியாம யாரும் அறியாம எப்போதோ செஞ்சதின இப்போ ஆபத்தா வருகுதம்மா ஆபத்தா வருகுதம்மா. யோ உன் கிளி கிறுக்குத்தனமா சீட் எடுத்திருக்கியா? அம்மா எம்போட்டு பெரிய அதிகாரி, அவங்களுக்காவது ஆபத்து வர்றதாவது. இரு இரு பூனையை கொண்டாந்து உன் கிளிய நாஸ்தா பண்ண விட்டுறேன். நீங்க வாங்கம்மா, இது ஒரு விவசாய கிட்ட கிளி. பணமா கொடுக்க போறீங்க? ஐயா வாங்க வாங்க. அவளா? அவளேதான். ஜீசஸ் பெருமாள் இங்க வா. அந்தோணி சாராய கடையிலையும் சால்னா கடையிலையும் சதா சுருண்டு கிடப்ப. இப்ப எப்படியா சர்க்கார் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச? கருப்பாய் இருக்காளா? ஆபீசர் அம்மா அவங்க பேரையா சொல்ற? யாரா எனக்கு என்னடா, கருப்பாயே கருப்பாயின்னா கூப்பிட முடியும். சவுப்பா இருக்கிறான்றத சவுப்பாயினா கூப்பிட முடியும். கருப்பாய் இருக்காளா? இன்னொரு வாட்டி சொன்னா உதவிடும். என்ன தெனாவட்டா உனக்கு? பெருமாள் அவ நம்ம கருப்பாய் இல்லாட்டி கருப்பாய் இருக்காளான்னு அவளோட உரிமைய கேப்பனா? அந்தோணி ஒழுங்கா போயிரு. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இல்ல நீ ஏன்டா அலட்டிக்கிற? என்ன பத்தி கருப்பாய்க்குள்ள தெரியும். கருப்பாயே இருக்காளா? பண்ணக்காட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து நேரா ஆபீஸுக்கு வந்தாலும் வரலாம், இல்ல அப்படியே அவங்க வீட்டுக்கு போனாலும் போகலாம். நாளைக்கு வருவாளா? வருவாங்க. வந்தா அந்தோணி வந்துட்டு போனேன்னு சொல்லு. புரியாட்டி திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சொல்லுவேனா? சொன்னா சொல்லி பாரு. அந்தோணின்ற பேரை கேட்டதும் தேசிய கீதத்துக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்களே அதே மாதிரி நிப்பா. சத்தியமா நிப்பா. வரட்டுமா? அது அம்மா உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தாரு. யாரு? உங்களை 20 வருஷமா தெரியும்னாரே. எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. திருநெல்வேலி தேவசகாயத்துடைய மச்சான்னு சொன்னா புரியும்னாரேம்மா. திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சானா?
பேர் என்ன சொன்னாரு? அந்தோணி. பெருமாளே நல்லா குடி, இன்னைக்கு பூரா என்னுடைய செலவு. காளிதாசன், உங்க பொண்டாட்டிய நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. ஏண்டா எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டி என்ன எக்ஸிபிஷன் பொம்மை நடத்தியா? அவ்வளவு விரட்டி தான் 6 மாசமாச்சேடா. விரட்டிட்டீங்களா? ஏன்னு அதை ஏன்டா கேக்குறேன்? 6 பிறந்ததுக்கு அப்புறம் அரசு சுத்துறாடா. அரச மரத்தை சுத்துனா நல்லது தானே, 7வது குழந்தை பிறக்கும். மரத்தை சுத்தினா பரவாயில்லடா, எகுத்த விட்டு திருநாவுக்கரசலடா சுத்திட்டா. பொறுக்க முடியல, அடிச்சு விரட்டிட்டேன். என்ன கொங்கா பையன் நினைக்காத, கான்ட்ராக்டர் கமலக்கண்ணனை கூடவே வச்சிருக்காருன்னா நான் ஒரு தத்துவ மேதங்கிறதுனாலதான். கொக்கு ஏன் ஒத்த கால நிக்குது தெரியல. இன்னொரு காலையத்துக்கிட்ட தொப்புன்னு விழுந்துரும், அதனாலதான். அது இருக்கட்டும், ஒட்ட சிவங்க ஏன் முட்டை போடுறது இல்ல? தெரியலண்ணே. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து முட்டை போட்டா உடஞ்சிரும்னு தான். அண்ணே ஒத்துக்கிட்டேன், நீங்க அறிவு சுடர், கல்வி கடல். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப புகழாத, உடம்பெல்லாம் புள்ள. ஐயோ, வாட்மேன்! வாட்மேன்! வந்துட்டமா? எவ்வளவு தூரம் கூப்பிடுறது? அப்படி என்ன தூக்கம் உனக்கு? இல்லையம்மா, லேசா தலைவலி. இங்க பாரு, இந்த குழந்தை யாரும் எங்க மரத்தடியில் போட்டுட்டு ஓடிட்டாங்க. யாரும் ஓடி போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. அம்மா, ஆ, தோட்டத்துல இந்த அம்மா தான் குழந்தைய போட்டுச்சான். உள்ள வாமா, நீ போ. இங்க வாமா. யாருமா நீ? பச்சை குழந்தைய கொட்ட மழையில போட்டு போறியே, யாரு நீ? உன் பேர் என்ன? எல்லாம் வருமதம்மா காரணம். ஏழாளி அமாவாசையோட சம்சாரம் தான் நானு. செலவு துணியெல்லாம் அடமானம் வச்சு குடிச்சிட்டு வந்து ஆடு மாட்டை அடிக்கிற மாதிரி என்னை போட்டு அடிச்சு குடியே கெடுத்துட்டாருமா. நானும் என் பிள்ளையும் கொலை பட்டினிமா. அதனாலதான் நான் தற்கொலை படிக்க முடிவு செஞ்சேன். நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை என்ன செய்யும்? உங்களை மாதிரி ஒரு புண்ணியவதியோட பொறுப்புல விட்டா எப்படியும் பொழிச்சுக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் சாக துணிஞ்சேன். ஏமா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? செத்தவன் பிரச்சனைகள்லாம் தீந்துருமா? சுத்த பைத்தியக்கார பொம்பளையா இருக்கிறியே. இத பாருமா, நாமெல்லாம் வாழ பிறந்திருக்கிறோம், தைரியமா வாழ பழகணும். நாளைக்கு உன் புருஷனை கூட்டு வர சொல்லி நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். இந்தா குழந்தை பிடி, தலையை தோடு. இந்தா, இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. இந்தா, இது சாப்பிடு, குழந்தை கொடு. உன் புள்ளைய நான் பட்டி போட மாட்டேமா, கொண்டா. முதல்ல சாப்பிடு. ஓ ஓ ஓ ஓ.